அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் பிரார்த்தனையினுடைய ஒரு சில ஒழுங்குமுறைகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். பிரார்த்தனை என்பது முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹுவை நெருங்க முடியும், அல்லாஹ்வினுடைய அருளை பெற முடியும், அவனுடைய பாவ மன்னிப்பை கூட நாம் பெற்று மறுமையில் வெற்றி பெற முடியும். அந்த அடிப்படையில் பிரார்த்தனை என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அத்துவாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாம் நம்முடைய வாழ்வில் பல கட்டங்களில் பல பிரார்த்தனைகளை செய்கிறோம். பிரார்த்தனைகளின் ஒழுங்குமுறைகளை தெரிந்து நாம் பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு நமக்கு பாவ மன்னிப்பும் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்புண்டு. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், எதை செய்து பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், எதை சொல்லி பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றெல்லாம் நமக்கு வகைப்படுத்தி கூறியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ந்து நாம் ஒரு சில விவரங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக பிரார்த்தனையை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை அல்லாஹ்வுக்குரியது. பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்யும்போது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக நாம் மாறிவிடுவோம். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய அனைத்து வகையான பிரார்த்தனைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். 40வது அத்தியாயம் 60வது வசனத்தில் வகால ரப்புக்கும் உதுஊனி, என்னை நீங்கள் அழையுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். 40வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் அந்த இடத்தில் கூறியதைப் போல 40வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹாஃபிரத் தன்பி, அவன் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், வ காபில தௌபி, மன்னிப்பு கோருதலை ஏற்பவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பது நம்முடைய தலையாய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தாலோ, அந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு நீங்கள் தொழுதாலோ உங்களுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய தொழுகையும் ஒப்புக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எந்த அளவுக்கென்றால் புகாரியில் 1154வது நபிமொழி புகாரியிலே பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், திடீரென உங்களுக்கு உறக்கம் களைந்து நீங்கள் எழுந்து விடுகிறீர்கள். அப்படி எழுந்தால் இந்த வார்த்தையை சொல்லி பிரார்த்தனை செய்தாலோ, இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் தொழுதாலோ, பிரார்த்தனை புரிந்தால் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், தொழுதால் தொழுகையும் ஒப்புக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வார்த்தையை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். புகாரியில் 1154வது நபிமொழி. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவன் ஏகன், அவனுக்கு இணையானவர் யாரும் இல்லை, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, ஆட்சி அதிகாரம் அவனுக்குரியது, புகழும் அவனுக்குரியது, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்திலும் மிகுந்த ஆற்றல் படைத்தவன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிவிட்டு சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, வ சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன், வலா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, வல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். மேலும் தொடர்ந்து வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ்வின் உதவியின்றி பாவத்திலிருந்து விலகவோ நன்மை செய்யும் ஆற்றலோ நமக்கு கிடையாது. சும்ம கால, இப்படி யாராவது கூறிவிட்டு, எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர்.
லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா சும்ம கால என்று யாராவது கூறிவிட்டு அல்லாஹும் அஃபிர்லி இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்றோ அவுதா உஸ்துஜீபலகு அல்லது வேறு ஏதாவது அவர்கள் பிரார்த்தனை புரிந்தால் அந்த பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்படும். அல்லது ஃபஇன் தவல்ல வசல்லா அவர்கள் அங்க தூய்மை செய்து ஒலு செய்து தொழுதால் குபிலத்து சலாத்துஹு அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் புகாரியில் 1154வது இந்த செய்தியின் அடிப்படையில் இந்த வாசகங்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தாலோ தொழுதாலோ பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், தொழுதால் தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இதுபோல தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நான் பார்க்கவிருக்கிறோம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.